12th Standard Mathematics, Chapter 1, Applications of Matrices and Determinants, Exercise 1.2 la third problem, second subdivision. Find the inverse by Gauss-Jordan method. So, இப்போ Gauss-Jordan method இந்த மேட்ரிக்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இது என்ன பண்ணலான்னா, முதல்ல இந்த ஏன்னு எடுத்துக்கலாம். அந்த மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும் பாருங்கள், 1 minus 1 0 1 0 minus 1 6 minus 2 minus 3. Gauss-Jordan மெத்தட் படி நம்ம எப்படி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இந்த ஏன்ற இந்த மேட்ரிக்ஸ் கூட நம்ம ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை ஆட் பண்ணி ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். இங்கே எந்த மேட்ரிக்ஸ் கொடுக்குறாலும் அந்த ஆர்டரில் நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும். I3னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3ன்னு அர்த்தம். இப்போது இந்த ஏன்ற மேட்ரிக்ஸோட ரைட் சைடில் அந்த I3ன்ற ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை ஆட் பண்ணி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி என்ன பண்ணுறோம், ஒரு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இங்கே என்ன ஆகுதுன்னா, அப்ளையிங் Gauss-Jordan மெத்தட். அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான் இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதுறது நமக்கு. ஸோ என்ன, I3 அதாவது ஏன்ற மேட்ரிக்ஸோட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3ஐ ஆட் பண்ணி எழுதுகிறோம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து எப்படி மாறும்னா, ஏ மேட்ரிக்ஸ் அப்படி இருக்குமா, 1 minus 1 0 1 0 minus 1 6 minus 2 minus 3 ஒரு லைன் இருக்குது இல்லையா. I3 என்ன, 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் Gauss-Jordan மெத்தட் யூஸ் பண்ணி நாம் இந்த மேட்ரிக்ஸில் இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் மாதிரி என்ன பண்ணோம்னா, எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணி, எதுக்காக எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஏன்ற மேட்ரிக்ஸு ஆப்ரேஷன்ஸை நம்ம அப்ளை பண்ண ரோ ஆப்ரேஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக என்னவா மாறும்னா, இந்த மேட்ரிக்ஸை 1 0 0 0 1 0 0 0 1 அந்த பக்கம் லெஃப்ட் சைடு மாறிடும். இப்போ ரைட் சைடில் வேறு மேட்ரிக்ஸ்க்கு வந்துடும். ஸோ அப்போது இந்த மாதிரி மாறும்போது Gauss-Jordan மெத்தட் படி I3 A இன்வர்ஸ் அப்படின்னு மாறும். எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸை நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது. ஸோ இந்த மாதிரி வரும்போது இந்த I3 இருக்கு இல்லையா, இதுதான் வந்து என்ன, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. இது பக்கத்தில் ரைட் சைடில் வர்ற இந்த மேட்ரிக்ஸ் என்னவாக இருக்கும், இந்த ஏன்ற மேட்ரிக்ஸோட இன்வர்ஸாக இருக்கும். அப்படின்றது தான் Gauss-Jordan-உடைய மெத்தட். சரி, நம்ம எய்ம் ஃபுல்லாக என்னவாக இருக்கணும்னா, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணி 1 0 0 0 1 0 0 0 1ன்னு மாற்றணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணுறோம். எப்போ நம்ம எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம், அப்போ வந்து இந்த சிம்பிள், இது வந்து ஈக்குவலன்ஸ் சிம்பிள்னு சொல்லுவோம். இங்கே நம்ம ஒன்று வந்து ஈக்குவலன்ஸ் சிம்பிளுக்கு இப்படியும் யூஸ் பண்ணலாம், அல்லது ஏரோ மார்க் கூட யூஸ் பண்ணலாம். இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம அந்த மேட்ரிக்ஸோட ரைட் சைட்லேயே நம்ம ரூல் எழுதிக்கலாம், எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷனுடைய ரூல் எழுதிக்கலாம். ஏரோ மார்க் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் மேலே அந்த ஏரோ மார்க்குக்கு மேலேயே அந்த ரூல் எழுதி போடலாம். இந்த ஈக்குவலன்ஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நாம் வந்து என்ன பண்ணுறோம், ஈக்குவலன்ஸ் சிம்பிளை யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சும் பண்ணல. 1 minus 1 0 1 0 0 அதை அப்படியே வச்சுக்கிறேன். இந்த செகண்ட் ரோ இருக்குது இல்லையா, செகண்ட் ரோவுக்கு நான் என்ன ரூல் அப்ளை பண்ணுறேன்னா, R2 can be written as R2 minus R1 அப்படின்னு எழுதுறேன். இந்த ரூல்லாம் நம்ம நிறைய ஃபெமிலியர் ஆகிடுச்சு, நிறைய ப்ராப்ளங்களில் போட்டிருக்கோம். R2க்கு பதிலாக R2வில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய இந்த 1 0 minus 1 0 1 0ன்ற எலமெண்ட்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம், R2லேருந்து R1 சப்ட்ராக்ட் பண்ணி கிடைக்கிற எலமெண்ட்ஸை எழுதணும். இது அந்த ரூலோட விளக்கம் நமக்கு இல்லையா. சரி, R2லேருந்து நேரடியாக கழிக்க முடியாத நம்பர்ஸ் நேரடியாக பண்ணிக்கலாம் பாருங்கள். அதாவது கொஞ்சம் பெரிய கால்குலேஷனை தான் நம்ம தனியாக எடுத்து போடலாம். R2 minus R1 இங்கே இது வந்து R2லேருந்து R1 செப்பரேட் பண்ணால் என்ன பண்ணணும், கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் தான் செப்பரேட் பண்ணணும். அப்போ இந்த 1க்கு கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய 1. அப்போது R2டைய கரஸ்பாண்டிங் 1 minus 1 ஆகும் 0 0 minus of minus 1 என்ன செப்பரேட் பண்ணும்போது
ஒரு 2 மைனஸ் வரும் பாருங்க. 0லேருந்து -1. இப்போ -1 வந்து +1 ஆகும். 0 + 1 வந்து 1ன்னு ஆகும். -1லேருந்து 0 செப்பரேட் பண்ணுறோம். -1 -0 அப்போ -1. 0 -1. 0 -1னா இங்கே 0 கூட -1 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? -1 கிடைக்கும். 1 -0. 1லேருந்து 0 செப்பரேட் பண்ணுறப்போ 1 தான். 0லேருந்து 0 செப்பரேட் பண்ணால் 0. ஸோ இதுதான் இந்த ரூலோட வேல்யூஸு. சரி, அடுத்தது இதுலேயே R3 இருக்கு பாருங்க. R3க்கு நம்ம ஒரு ரூல் அப்ளை பண்ணலாம். எப்படின்னா R3யை இந்த இடத்துல இந்த 6 இருக்கு இல்லையா, அந்த 6 இருக்கிற இடத்துல 0 ஆக்கிறதுக்கு நான் எதை யூஸ் பண்ணுறேன்னா R1 யூஸ் பண்ணுறேன். 6க்கு கரஸ்பாண்டிங் எலமெண்ட் R1 இது 1. அப்போது இந்த 6 0 ஆகணும்னு சொன்னால் இதுக்கு கரஸ்பாண்டிங் எலமெண்ட் இருக்கக்கூடிய இந்த 1 வந்து 6 ஆகணும். அப்போ தான் நம்ம 6 - 6ன்னு போட்டால் 0 ஆகும். அதனால் R1 அந்த R3லேருந்து R1ல் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை 6ஆல் மல்டிப்ளை பண்ணி செப்பரேட் பண்ணுறோம். இதை பார்த்துக்கணும். R1ல் இருக்க எல்லா எலமெண்ட்டையும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 6 வந்துடும். அப்போது 6 - 6 என்ன ஆகிடுது? 0 ஆகிடுது. இதுக்கு வேணுன்னா நீங்கள் தனியாக என்ன பண்ணிக்கலாம், எழுதி போட்டுக்கலாம். என்ன கொடுத்துருக்கு பாருங்கள். R3 கேன்பிட்னஸ் R3 இருக்க எலமெண்ட் அப்படி எழுதிக்கலாமா? இது எப்பயுமே இந்த ரூல் அப்ளை பண்ணும்போது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. இதான R3 என்ன இருக்குது? 6 -2 -3 0 0 1 இருக்குது. ஸோ 6R1னா R1 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதானே R1. இது எல்லாத்தையும் 6ஆல் மல்டிப்ளை 6 × 1 6 -6 0 6 0 0ன்னு இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. R3லேருந்து 6R1 செப்பரேட் பண்ணுறோம். அப்போ செப்பரேட் பண்ணுறதுன்னு சொன்னால் இந்த சைன் எல்லாம் என்ன பண்ணணும், நம்ம சேஞ்ச் பண்ணணும். 6R1 சைன் வந்து ஆப்போசிட் சைனாக மாறணும். +6 வந்து என்ன ஆகும்? -6 ஆகும். -6 +6 ஆகும். 0க்கு சேஞ்ச் தேவையில்லை. +6 வந்து -6 ஆகுது. சைன் சேஞ்ச் பண்ண முன்னாடி ஆட் பண்ணணும். அப்போ சைன் சேஞ்ச் முன்னாடி ஆட் பண்ணிங்கன்னா 6 - 6 0 ஆகிடும். -2 + 6 6 தான் பெரிய நம்பர் இல்லையா? 6 - 2 வந்து 4. பெரிய நம்பர் டிசைன் வந்து ப்ளஸ்ஸு. -3 + 0 அப்போ -3. -6 0 ஆட் பண்ணால் -6. இங்கே 0 1 ஆட் பண்ணால் 1. இந்த எலமெண்ட்ஸை எடுத்து என்ன பண்ணோம்? இந்த ரூல் எந்த ரூல் அப்ளை பண்ணியிருக்கிறோம்? R3ல். அப்போ அந்த R3ல் இந்த எலமெண்ட்ஸை நம்ம எழுதிடணும். சரியா? இப்போ எழுதும்போது என்ன கிடைக்கும் பாருங்கள். 0 4 -3 -6 0 1. இப்போ 2 ரூல் அப்ளை பண்ணி இந்த இதில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டு 1 வந்துடுச்சு இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு இந்த -1 என்ன ஆகணும்? 0 ஆகணும். இங்கே ஏற்கனவே 0 இருக்குது. இங்கே 0 வந்துடுச்சு, 1 வந்துடுச்சு. அப்போ இந்த -1 என்ன பண்ணணும்? 0 பண்ணணும். இங்கே 0 வந்துடுச்சு. இங்கே இதை 0 பண்ணணும். இதை வந்து 1 பண்ணணும். இன்னும் நமக்கு சேஞ்சஸ்ஸு இருக்குது. அப்படின்னா இந்த இதோட முடிஞ்சில்ல. ஸோ இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ணலாம்? எகைன் திரும்பவும் அந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸை யூஸ் பண்ணலாம். எது வரைக்கும்னா நம்ம அந்த மேட்ரிக்ஸை ரீச் ஆகிற வரைக்கும் இது பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னா அந்த ஃபஸ்ட்டு 2 ரோவையும் அப்படி எழுதிக்கலாம். 1 -1 0 1 0 0 அதில் சேஞ்ச் இல்லை. செகண்ட் ரோவ்லையும் சேஞ்ச் எதுவும் இல்லை. 0 1 -1 -1 1 0 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஆனால் R3ல் மட்டும் ஒரு ரூல் அப்ளை பண்ணலாம். என்ன R3ல் என்ன ஒரு ரூல் அப்ளை பண்ணுறோன்னா R3 -4 R1 அப்படின்னு அப்ளை பண்ணலாம். R3 இல்லை இப்போ வந்து R3 -4 R2ன்னு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இங்கே இந்த R1 எடுத்திங்கன்னா இந்த 0லாம் மாறிடும். அதனால் இந்த இதுக்கு ரூல் அடுத்த ரோலை வந்து நம்ம எலமெண்ட்ஸை 0 ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு மறுபடியும் திருப்பி எங்கே போக வேண்டாம்? R1க்கு போக வேண்டாம். ஸோ R1 0 மாறாமல் வருதுன்னா யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த 0 மாறுற மாதிரி வந்ததுன்னா அது ரூலை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சரி, R3 என்ன எழுதலாம் பாருங்கள். R3 இங்கே இந்த R3னா முன்னாடி இருக்கிற 0 0 4 -3 -6 0 1. சரியா? இதுக்கப்புறம் வந்து 4 R2ல் இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். R2 இங்கே இருக்கா? இந்த R2ல் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0 4 -4 0
4 -4 வரும். அடுத்தது இது வந்து 4 பண்ணால் -4 4 வரும். -4 4 0 அவ்வளோதானே. இப்போ இந்த எலிமெண்ட்ஸுக்கு நம்ம செப்ரேட் பண்ணுறோம். R3 இருந்து 4R2 என்ன பண்ணுறீங்க, செப்ரேட் பண்ணுறோம். செப்ரேட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ +4 வந்து -4 ஆகும், -4 +4 ஆகும், -4 +4 +4 இது -4 அவ்வளோதானே. இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். இந்த எலிமெண்ட்ஸை சைன் சேஞ்ச் பண்ண பிறகு ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பாருங்கள். 0 + 0 0, 4 - 4 ஆட் பண்ணால் 0, -3 + 4 4 தானே பெருசு. இப்போ 4 - 3 வந்து 1, -6 + 4 6 தான் பெருசு, சைன் வந்து மைனஸில் இருக்குது. அப்போ 6லேருந்து 4 செப்பரேட் பண்ணால் 2, அதுக்கு சைன் வந்து -2. -4ஐயும் 0 ஆட் பண்ணால் -4, 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணால் 1ன்னு கிடைக்கும். ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எடுத்து என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல R3க்கு பதிலாக எழுதிக்கலாம். ஸோ இப்போ 0 0 1 -2 -4 +1 இது வந்து புது R3. இப்போ இந்த ரூல் அப்ளை பண்ண முன்னாடி கிடைக்கிற R3. சரி, அடுத்தது இப்போ நம்ம அந்த எய்ம் மட்டும் அப்படியே பார்த்துட்டே வாங்க. இப்போ இங்கே 0 0 1 இந்த லாஸ்ட்டு ரோவில் R3ல எல்லா எலமெண்ட்டுமே மாறிடுச்சு. ஆனால் ஃபஸ்ட் ரோலையும் செகண்ட் ரோலையும் இன்னும் மாற்றம் தேவைப்படுது. ஃபஸ்ட் ரோலையும் செகண்ட் ரோலையும் என்ன மாற்றம் தேவைப்படுது, இங்கே பார்த்தீங்கன்னா 1 -1 0 இருக்குது இல்லையா. இந்த 1 அப்படி இருக்கணும், சரியாக போச்சு. ஏன்னா அந்த -1 என்ன ஆகணும், 0 ஆகணும், சரியா. அது 0 ஆக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அடுத்து பாருங்கள். இங்கே AI3 ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் இல்லையா. இது எப்படி எந்த மாதிரி மாறுது, இதோட மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஃபஸ்ட்டு ரோவில் தான் அவர் சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம ஆனால் ஃபஸ்ட்டு ரோவுக்கு எப்படி எழுதலாம், ரூல் எழுதும்போது கொஞ்சம் எழுதி போட்டலாம். அப்படியே R1 can be written as R1 + R2, R1 + R2. அதே மாதிரி R2லையும் ஒரு மாற்றம் பண்ணணும். நம்ம R2 can be written as R2 + R3. R3ல எந்த சேஞ்சும் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு ரூலையும் இதில் அப்ளை பண்ணலாம். R1 எப்படி மாற்றி எழுதணும், R1 R2 ஆட் பண்ணி எழுதணும். இதில் பாருங்கள், R1 R2 ஆட் பண்ண 1 + 0 கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ் தான். 1 + 0 வந்து 1, இது R1ல் எழுதணும். -1 + 1 ரெண்டையும் ஆட் பண்ணால் 0 0, அடுத்தது 0 -1 0 -1 ஆட் பண்ணால் -1, சரியா. அடுத்து என்ன, -1ஐயும் +1ஐயும் ஆட் பண்ணால் 0, 1ஐயும் 0 ஆட் பண்ணால் 1, 0 0 ஆட் பண்ணால் 0. ஸோ இப்போ இந்த ஸ்டெப் புரிஞ்சிருக்கணும், சரியா. அடுத்தது R2க்கு என்ன ரூலு, R2 + R3. இந்த R2வையும் R3யும் ஆட் பண்ணி எங்கே எழுதணும், R2 எழுதணும். 0 + 0 0, 1 + 0 1, -1 + 1 ஆட் பண்ணால் 0, -1ஐயும் -2 ஆட் பண்ணால் -3, 1ஐயும் -4 ஆட் பண்ணுறோம். அப்போ -4 தானே பெருசு. அப்போ 4 - 1 வந்து 3, -3 வரும் இங்கேயும். நெக்ஸ்ட் வந்து 0வையும் 1 ஆட் பண்ணால் 1. இது வந்து R2வில் எழுதியிருக்கிறோம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த R1 எப்படி இருக்கும், R1 கூட R2 ஆட் பண்ணி எழுதியிருக்கோம். R2 எப்படி இருக்கும், R2 கூட R3யை ஆட் பண்ணி எழுதியிருக்கிறோம். ஸோ R1 எடுக்கணும்னு சொன்னீங்க, இப்போ எடுத்துருக்கீங்களேன்னு கேட்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுக்கும்போது இந்த ரெண்டாவது ரோல் இருக்கிற 0 என்ன ஆகக்கூடாது, சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ நீங்கள் அந்த ரூலை ஆட் பண்ணும்போது R1 R2 ஆட் பண்ணுறதுனால R2வில் ஏற்கனவே இருந்த அந்த 0 இருக்கு இல்லையா, இந்த 0 வந்து என்ன ஆகக்கூடாது, வேல்யூவாக அதாவது நம்பர் நான்-0வாக மாறக்கூடாது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணனால நான்-0வாக மாறல, அதனால் என்ன பண்ணியிருக்கோம், அந்த R1 யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரி, தேர்டு ரோ அப்படி எழுதிடலாம். 0 0 1 -2 -4 +1, சரியா. இப்போ இது முடிஞ்சது. சரி, இப்போ பாருங்கள் எல்லா டேர்மும் மாறிடுச்சா பாருங்கள். இன்னும் வந்து இங்கே ஒரு -1 மட்டும் நமக்கு மாறாமல் இருக்குது இல்லையா. இந்த -1 0 ஆக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு பாருங்கள். இப்போ 1 இது ரெண்டையும் யூஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் இந்த டேர்மில் வந்து 0 1 என்ன ஆகிடும், 1 மாறிடும். இங்கே போட்டிங்கன்னா -1 வரும். அப்போ இந்த R2வை நம்ம யூஸ் பண்ண முடியாது. R1ஐயும் R3யும் பாருங்கள்.
R1 கூட R3 ஆட் பண்ணால் 1 + 0 வந்து 1 வரும், 0 + 0 0 வரும், -1 + 1 ஆட் பண்ணால் 0 வந்துடும். அப்போ இந்த இடம் வந்து என்ன ஆகிடுது, 0 ஆகிடுது. ஸோ அப்போ இந்த நெக்ஸ்ட் ரூல் என்ன யூஸ் பண்ணலான்னா, இது கொஞ்சம் நீங்கள் தான் யோசனை பண்ணி செய்யணும். 1 இப்போ எதுக்காக யூஸ் பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ணுறது வந்து R1 தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அதனால் R1க்கு என்ன ரூல் எழுதலாம், R1 can be written as R1 plus R3. சரியா, R1 R3 1 plus 0 கரஸ்பாண்டிங் எலமெண்ட் தான் ஆட் பண்ணணும், அதை மறந்துடாதீங்க. 1 இருக்க இடத்துல அதுக்கு கரஸ்பாண்டிங் எலமெண்ட் 0. அப்போது 1 0 ஆட் பண்ணால் 1, 0 plus 0 0, -1 அதுக்கு கரஸ்பாண்டிங் +1, அப்போ அதை ஆட் பண்ணால் 0. சரியா, 0 -2 -2, 1 -4 -3, 0 + 1 1. அடுத்த ரெண்டாவது செகண்ட் ரோவில் எந்த சேஞ்சும் இல்லை, 0 1 0 அப்படி எழுதிக்கலாம். -3 -3 +1. தேர்ட் ரோலையும் எந்த சேஞ்சும் இல்லை, 0 0 1 -2 -4 +1. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸோட லெஃப்ட் சைடில் நமக்கு என்ன வந்திருக்குது, 1 0 0 0 1 0 0 0 1ன்ற ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்துடுச்சு. ஆக்சுவலாக நம்ம எடுத்துக்கிட்டது ரைட் சைடில் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாற்றிட்டே வரும்போது இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எங்கே வந்துடுச்சு, லெஃப்ட் சைடில் வந்துடுச்சு. அப்படின்னா காஸ் ஜார்டன் மெத்தட் படி இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸ் தான் வந்து ஏன்ற மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸு. தேர்ஃபோர் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்ன பாருங்கள், -2 -3 1 -3 -3 1 -2 -4 1. This is A inverse for the given matrix. Thank you.